இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே காய்ச்சலுக்கு மெடிக்கலில் ஊசி போட்ட கல்லூரி மாணவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஊசி போட்ட பொசிஷன் சரி கிடையாதுமா. அந்த ஊசி போட்ட பொசிஷன் சரியில்லாமல் அது அங்கங்கே போய் பிளாக் ஆகி ரத்தத்தை கட்டு வச்சிச்சு. உடம்புல எங்கேயும் ரத்த பாயலை. அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி. கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி. அதனால் ஹார்ட் பீட்டு, சுகரு, பிபி எல்லாம் ரொம்ப லோவாகிடுச்சுமா சார் சொல்லிட்டாங்க. இது இவ்வளோ பைசா ஆகும், எதில் ஆகும், எவ்வளோ ஆகும்னு தெரியாது. ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுமா. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன். மாணவ உயிரிழப்பிற்கு காரணம் என்ன? முழு விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சாலையூர் காவல் நிலையத்துக்கு பின்புறம் சந்திரன் தெருவில் வசித்து வருபவர் ஏழுமலை. இவரது மகன் சந்தோஷ், வயது 19, கௌரிவாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த 22ஆம் தேதி சந்தோஷிற்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் அவரது தாயார் ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் உள்ள மருத்துவரை பார்க்க அழைத்து சென்றுள்ளார். அங்கு கிளினிக் மூடப்பட்டிருந்தால் அருகில் இருந்த ராகவேந்திரா மெடிக்கல் ஷாப் என்ற மருந்து கடையில் கேட்டபொழுது அங்கிருந்த பெண் சந்தோஷை பரிசோதித்து காய்ச்சலுக்கு ஊசி போட்டதாக கூறப்படுகிறது. மறுநாள் 23ஆம் தேதி சந்தோஷிற்கு உடலில் ஊசி போட்ட இடத்தில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனே அந்த மருந்து கடையில் சென்று கேட்டபொழுது தைலம் தேய்த்தால் சரியாகிவிடும் தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் குரோம்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். அங்கிருந்த தனியார் மருத்துவமனையில் சந்தோஷ்க்கு உடல்நிலை மோசமாக உள்ளதாகவும் அங்கிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருந்தை கொண்டு செல்லும் கூறியுள்ளார். அதன் பேரில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கொண்டு சென்ற போது அங்கு உடல்நிலை இல்லாமல் நேற்று காலமாகியுள்ளார். அவரது உடலை வீட்டிற்கு கொண்டு வந்த பெற்றோர் சாலையூரில் உள்ள தங்கள் வீட்டில் வெளியே இறுதி சடங்குக்கு சந்தோஷ் உடலை வைத்திருந்தனர். அப்பொழுது சந்தோஷ் உறவினர் அனைவரும் தனது மகன் ஊசி போட்டதாலே இறந்ததாக தொடர்ந்து குற்றம் சாட்டி கதறி அழுதனர். மேலும் ஊசி போட்ட மெடிக்கல் ஷாப் உரிமையாளர் மற்றும் ஊழியர் மீது கடுமையான நடவடிக்கை வேண்டும் என அவங்க ஒரு கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் சாலையூர் காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாலை 4 மணி அளவில் சந்தோஷின் இறுதி ஊர்வலம் நடக்க இருந்த நிலையில் அவரோட நண்பர்கள் அங்கு சென்று நேரடியாக ராகவேந்திரா மெடிக்கல் ஷாப்பை அடித்து நொறுக்கினார். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. போலீசாரும் குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சாலையூர் காவல் நிலைய ஆய்வாளர் சந்துரு அவர்கள் நேரடியாக சென்று அவர் உறவினரிடம் புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொண்ட பேரில் தற்போது புகார் அளித்த நிலையில் வீட்டில் வைத்திருந்த சந்தோஷ் உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்தனர். தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணை முறை எதற்காக சந்தோஷ் இறந்தார் என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி கந்தன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.